हम चले वतन की ओर। मन तोड़ता ही जाए बिन पूछे बिन बतलाए। ஓம் சாந்தி 20-5-1974 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு பாப்தாதாவின் இதயம் என்ற ஆசனத்தில் அமர்ந்திருக்கும் குழந்தைகளே, அதிர்ஷ்டம் நிறைந்தவர்கள். இன்று பாப்தாதா என்ன பார்த்து கொண்டிருக்கின்றார்? இன்று அதிர்ஷ்டம் நிறைந்த பல கோடி மடங்கு பாக்கியசாலி குழந்தைகளின் மாலையை பார்த்து கொண்டிருக்கிறார். மாலையின் ஒவ்வொரு மணியின் விசேஷத்தை பார்த்து கொண்டே மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார். எப்படி தந்தை குழந்தைகளின் உயர்ந்த பாக்கியத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாரோ, அதேபோல் நீங்கள் உங்களுடைய சௌபாகியத்தை பார்த்து எப்பொழுதும் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறீர்களா? பாக்கிய நட்சத்திரம் எப்பொழுதும் பிரகாசித்து கொண்டிருப்பதாக எதிரில் தென்படுகிறதா? அல்லது சில நேரம் பாக்கிய நட்சத்திரம் உங்கள் எதிரிலிருந்து மறைந்து விடுகிறதா? எப்படி ஸ்தூல நட்சத்திரங்கள் சில நேரம் இடத்தை மாற்றிவிடுகின்றன, அதேபோல் பாக்கிய நட்சத்திரம் மாறுவதில்லையே. ஒரே ஒரு நட்சத்திரம்தான் தன்னுடைய இடத்தை மாற்றுவது இல்லை. அப்படியானால் நீங்கள் அந்த மாதிரி நட்சத்திரமா? அது திட எண்ணம் என்ற நட்சத்திரம். அதைத்தான் உங்களுடைய இந்த உலகத்தில் துருவ நட்சத்திரம் என்று கூறப்படுகிறது. அந்த மாதிரி திட நிச்சய புத்தி மற்றும் ஒரே சீரான நிலையில் எப்பொழுதும் நிலைத்திருக்கும் பல கோடி மடங்கு பாக்கியசாலியாக ஆகியிருக்கிறீர்களா அல்லது ஆகிக் கொண்டிருக்கிறீர்களா? தன்னுடைய அதிர்ஷ்டத்தின் விஸ்தாரத்தை தன்னுடைய நினைவில் கொண்டு வருகிறீர்களா? அதிர்ஷ்டம் நிறைந்த நிலையின் அடையாளங்கள் மற்றும் அனைத்து பிராப்திகளாக என்ன இருக்கிறதோ அதை தெரிந்திருக்கிறீர்களா? யாருக்கு அனைத்து பிராப்திகளும் இருக்கிறதோ அவரைத்தான் அதிர்ஷ்டம் நிறைந்தவர் என்று கூறப்படுகிறது. அனைத்து பிராப்திகளில் ஏதாவது குறை இருக்கிறதா? வாழ்க்கையில் முக்கியமான பிராப்தி உயர்ந்த சம்பந்தம், உயர்ந்த தொடர்பு, உண்மையான அன்பு மற்றும் அனைத்து விதமான செல்வம் மற்றும் வெற்றி. இந்த 5 முக்கிய விஷயங்களையுமே தனக்குள் பாருங்கள். இப்பொழுது யாருடன் உறவை இணைத்திருக்கிறீர்கள்? முழு கல்பத்தில் இதைவிட உயர்ந்த சம்பந்தம் எப்பொழுதாவது பிராப்தி ஆக முடியுமா? சம்பந்தத்தில் அழியாத சம்பந்தம்தான் முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அழியாத தந்தையின் அனைத்து சம்பந்தம்தான் அழியாதது. ஒருவர் மூலமாக அனைத்து சம்பந்தங்களின் பிராப்தி இருக்கிறது. அந்த மாதிரியான உறவினர் எப்பொழுதாவது கிடைத்து பார்த்திருக்கிறீர்களா? அப்படியானால் அனைத்து சம்பந்தங்கள் நிரம்பியவராக இருக்கிறீர்களா? இன்னொரு விஷயம் தொடர்பு, அதாவது உடன் இருப்பது மற்றும் துணைவன். ஒருவரை ஏன் துணைவனாக ஆக்கப்படுகிறது? ஏன் தொடர்பு வேண்டியதாக இருக்கிறது மற்றும் யாருடன் வைக்கப்படுகிறது? தேவையான நேரத்தில், கஷ்டமான நேரத்தில் ஆதரவு மற்றும் சகயோகத்திற்காக, சோர்வான நிலையில் மனதிற்கு குஷியை கொண்டு வருவதற்காக மற்றும் துக்கமான நேரத்தில் துக்கத்தை பகிர்ந்து கொள்வதற்காக துணைவன் தேவையாக இருக்கின்றார். அந்த மாதிரி உண்மையான துணைவன் மற்றும் எந்த உயர்ந்த தொடர்பு வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்தை வைத்திருக்கிறீர்களோ அந்த மாதிரியான உயர்ந்த துணைவன் கிடைத்திருக்கிறாரா? அப்படிப்பட்ட துணைவன் யார் சுயநலமற்றவர், பாரபட்சமற்றவர், அழியாதவர், சக்திசாலியானவர்? அந்த மாதிரியான தொடர்பு எப்பொழுதாவது கிடைத்ததா மற்றும் கிடைக்க முடியுமா? அழியாத மற்றும் உண்மையான உயர்ந்த துணை மற்றும் தொடர்பாக எது மகிமை செய்யப்பட்டிருக்கிறது? பாரஸ்நாத் எது இரும்பையும் உண்மையான தங்கமாக்கிவிடுமோ அந்த மாதிரியான சத்தியமான தொடர்பு மற்றும் சம்பந்தம் கிடைத்திருக்கிறதா? அல்லது கொஞ்சம் அப்பிராப்தியும் இருக்கிறதா? அந்த மாதிரி கிடைத்திருக்கிறதா அல்லது கிடைக்க வேண்டுமா? கிடைத்திருக்கிறதா அல்லது இப்பொழுது பகுத்தறிந்து கொண்டிருக்கிறீர்களா? எப்பொழுது துணை கிடைத்திருக்கிறது என்றால் துணையை பெற்ற பிறகு ஏன் சில நேரம் துணைவனிடமிருந்து விலகி விடுகிறீர்கள்? துணையை வைத்துக்கொள்வதில் குறும்புக்காரனாக ஏன் ஆகின்றீர்கள்? சில நேரம் கோபப்படும் விளையாட்டையும் செய்கிறீர்கள். துணைவன் அவரே வந்து சமாதானம் செய்யட்டும் என்பதில் மகிழ்ச்சி வருகிறதா? அதனால்தான் இந்த விளையாட்டு விளையாடுகிறீர்களா?
மேலும் குழந்தைகளில் விளையாடும் சம்ஸ்காரம் இருக்கவே இருக்கும். அந்த மாதிரி புரிந்து இந்த சம்ஸ்கார வசமாகி அந்த மாதிரி விளையாட்டு செய்கிறீர்களா? இந்த மாதிரி விளையாடுவது நன்றாக இருக்கிறதா? சொல்லுங்கள், நன்றாக இருக்கிறதா? அதனால்தான் செய்கிறீர்கள். ஆனால் இந்த விளையாட்டில் என்ன இழக்கிறீர்கள் என்று அதை தெரிந்திருக்கிறீர்களா? எதுவரை இந்த விளையாட்டு இருக்கிறதோ அதுவரை உண்மையான துணைவனோடு உடன்பாடு ஏற்படாது. அப்படி இந்த விளையாட்டில் சந்திப்பை இழந்து விடுகிறீர்கள். இவ்வளவு காலம் தந்தையை சந்திப்பதற்காக குழந்தைகள் அழைத்தல், ஆவகானம் மற்றும் நல்விருப்பங்களை வைத்து கொண்டே வந்திருக்கிறீர்கள். மேலும் இந்த சந்திப்பு கூட எவ்வளவு நாட்களுக்கு மற்றும் எவ்வளவு குறுகிய காலத்திற்கு என்று தெரிந்தும் இருக்கிறீர்கள். இருந்தாலும் இவ்வளவு கொஞ்ச காலத்தில் சந்திப்பதை விளையாட்டில் இழந்து விடுகிறீர்கள். பின்பு எப்பொழுதாவது நேரம் கிடைக்குமா? எனவே இந்த விளையாட்டை இப்பொழுது முடிவு கட்டுங்கள். நீங்கள் அனைவருமே வானப்பிரஸ்திகள். வானப்பிரஸ்திகளுக்கு இந்த விதமாக விளையாடுவது அழகாக இருக்கிறதா என்ன? உண்மையான துணைவன் கிடைத்திருக்கிறாரா? உயர்ந்த சம்பந்தம் மற்றும் தொடர்பு நிரந்தரமாக பிராப்தி ஆகியிருக்கிறதா என்று சாட்சியாக பாருங்கள். மூன்றாவது விஷயம் அன்பு. அனைத்து சம்பந்தங்களின் அன்பை பிராப்தி செய்யவில்லையா மற்றும் அனுபவியாக ஆகவில்லையா? அனைத்து சம்பந்தங்களில் அன்பில் ஏதாவது பிராப்தியின்மை இருக்கிறதா? இதை அடைவதற்காக ஒரே ஒரு விஷயத்தின் அவசியம் இருக்கிறது. ஒருவேளை அது இல்லை என்றால் அன்பு கிடைத்த போதிலும் அதை அனுபவம் செய்ய முடிவதில்லை. உண்மையான அன்பு மற்றும் ஒருவர் மூலமாக அனைத்து உறவுகளின் அன்பை பிராப்தி செய்வதற்காக முக்கியமாக என்ன வழி இருக்கிறது மற்றும் தன்னுடைய அதிகாரத்தை பிராப்தி செய்வதற்காக எந்த முக்கிய விஷயம் அவசியமாக இருக்கிறது? ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை என்ற இந்த விஷயம் வாழ்க்கையில் எண்ணத்தில் மற்றும் நடைமுறையில் இருக்கிறதா? எண்ணத்தில் மட்டுமின்றி நடைமுறையிலும் கூட ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை என்ற நிலை இருந்தால்தான் உண்மையான அன்பு மற்றும் அனைத்து அன்பின் அனுபவம் செய்ய முடியும். அதே போலவே செல்வம் மற்றும் என்னென்ன விஷயங்கள் கூறினோமோ அந்த அனைத்து விஷயங்களில் சுலபமாகவே அனைத்து பிராப்திகளும் ஆகிறதா? அந்த மாதிரி அதிர்ஷ்டம் நிறைந்தவர்களுக்கு பிராப்தி இல்லை என்று எந்த பொருளுமே இருக்காது. அந்த மாதிரி தெரிந்து கொண்டும் ஏற்றுக்கொண்டும் மேலும் நடந்து கொண்ட பிறகும் சில நேரம் தன்னுடைய பாக்கிய நட்சத்திரத்தை ஏன் மறந்து விடுகிறீர்கள்? பாப்தாதா உங்களுடைய பாக்கியத்தின் நட்சத்திரத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார் மற்றும் குணமகிமை செய்கிறார். அந்த மாதிரி அதிர்ஷ்டம் நிறைந்த குழந்தைகளின் மாலையை தினசரி நினைவு செய்கிறார். அந்த மாதிரி தந்தை நினைக்கும் அளவிற்கு மாலையின் மணியாக ஆகியுள்ளீர்களா? வெற்றி மாலையின் மணியாக ஆவது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் தந்தையால் நினைவு செய்யப்படும் மணியாக ஆவதுதான் அதிர்ஷ்டமாகும். அந்த மாதிரி அதிர்ஷ்டம் நிறைந்தவர் மற்றும் பாப் தாதாவின் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவராக இருந்தும் பின்பு ஆசனத்திலிருந்து இறங்கி விடுகிறீர்கள். தந்தை தன்னுடைய உயர்ந்த காரியத்தின் பொறுப்பு மற்றும் கிரீடத்தை குழந்தைகளுக்கு அணிவித்திருக்கிறார். அந்த மாதிரி கிரீடம் அணிந்தவராக ஆன பிறகு கிரீடத்தை கழற்றிவிட்டு கிரீடத்திற்கு பதிலாக தன்னுடைய தலையில் என்ன வைத்து விடுகிறீர்கள்? ஒருவேளை தன்னுடைய அந்த படத்தையும் பாருங்கள். மேலும் கிரீடம் ஆசனத்தில் அமர்ந்திருக்கும் படத்தையும் வைத்தீர்கள் என்றால் என்னவாகும்? எந்த படம் பிடித்தமானதாக இருக்கும்? கிரீடம் ஆசனத்தில் அமர்ந்திருக்கும் படம் விருப்பமானதாக இருக்கும். ஆனால் இன்னொன்றை செய்கிறீர்கள். கிரீடத்தை கழற்றிவிட்டு வீணான எண்ணங்களினால் வீணான பேச்சுக்களினால் நிரம்பிய சுமையின் கூடையை மற்றும் மூட்டையை தலையில் வைத்து விடுகிறீர்கள். கிரீடமற்றவராக ஆகிவிடுகிறீர்கள். அந்த மாதிரியான படத்தை பார்க்கவே விரும்பவில்லை என்றால் அவர்களை பார்த்து இரக்க மனமுடையவராக ஆகிறீர்கள். ஆனால் தன்னில் ஏன் வைத்து கொள்கிறீர்கள்? எனவே தன்னை அந்த மாதிரி அதிர்ஷ்டம் நிறைந்தவராக்கி மற்றும் புரிந்து நடந்து கொள்ளுங்கள். புரிந்ததா? நல்லது. அந்த மாதிரி எப்பொழுதும் ஒருவருடன் உறவு, நெருக்கம் மற்றும் அன்பில் இருக்கக்கூடிய, எப்பொழுதும் அழியாத செல்வத்தினால் நிரம்பி இருக்கக்கூடிய, உண்மையான துணையை வைத்து கொள்ளக்கூடிய மற்றும் ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை என்று அந்த மாதிரி நினைவில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள், காலை வணக்கம் மற்றும் நமஸ்காரம். ஓம் சாந்தி.